பழைய ஏற்பாடுல மோசேட்ட என்ன கொடுத்தாரு? தேவன் பிரமாணங்களை கொடுத்தாரு. பிரமாணத்தை கொடுத்துட்டு அதுக்கு தீர்வு எங்கேயாவது சொன்னாரா? இப்போ பிரமாணம் இல்லை, நம்ம ஒரே நம்ம பழைய உடன்படிக்கையில நம்ம ஆழமா பதிஞ்சிருந்தோம்னா, அதுலதான் என்னோட வாழ்க்கை ஊண்டி இருந்துச்சுன்னா எப்படி தெரியுமா? இப்போ நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க. எதுக்கு டாக்டர்கிட்ட போறீங்க? சுகமாக. ஆனா இந்த பிரமாணம் ஒரு டாக்டர், சரியா? இந்த டாக்டர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? உங்க சரீரத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு மட்டும்தான் சொல்லுவாரு. அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லவே முடியாது. அதுதான் இந்த பிரமாணம். இப்ப நீங்க பிரமாணத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்க குறைகள் எல்லாமே அப்படியே வெளிப்படும். இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது நீ சரி செய்யணும், இப்படி பண்ணா நீ கடவுள்கிட்ட போக முடியாது, இப்படி பண்ணா நீ ஆசீர்வாதம் பெற முடியாது. இதெல்லாம் டாக்டர்கிட்ட போற மாதிரி. போற டாக்டர் எல்லாம் தப்பா சொல்லிக்கிட்டே போற டாக்டரா இருக்கு. ஆனா அதுக்கு தீர்வு என்னது? தீர்வு யாரு? ஒரே ஒரு தீர்வு தான். யார் அது? இயேசு. இப்போ இந்த 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் கடைசி வசனம் பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 3 லாஸ்ட் வர்ஸ் 18வது வசனம் என்ன போட்டுருக்கு பாருங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. ஒரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு கண்ணாடியிலே பார்க்கிறதுனா வேதம் தான் உங்களோட கண்ணாடியா. அப்போ இங்கிலீஷ்ல இருக்கு பியூட்டி இஸ் இந்த ஐ ஆஃப் த பிஹோல்டர்னு. சரி, அப்ப நிறைய நேரத்துல உங்களுடைய அழகு மற்றவங்களுக்கு, அவன் பார்க்குறவனுக்கு தான் அந்த ரசனை இருக்கவனுக்கு தான் அது தெரியுமா, சரியா? அப்போ சில நேரத்துல நம்மள்ட்ட இருக்க தேவன் நம்மளை படைச்ச விதம் நம்மளுக்கு தெரியாது. அது எங்க வெளிப்படும்? இந்த வார்த்தையில மட்டும்தான். அதனால தான் அங்க போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு? கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக. அப்ப நான் பார்க்க எனக்கு குறைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா நான் அவரை பார்க்கும்போது அவர் தானே அதுக்கு பூரணமான எல்லாத்துக்கும் சரி செய்யற மருந்து. அவரை நான் பார்க்க நான் என்னவா மாறுறேன்னா மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறேன். அதுக்கு உதவி செய்யறது இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை வரும்போது கண்ணாடியில நீ பாக்குற மாதிரியா, ஓ நான் இப்படியும் மாறலாமா, நான் இப்படியும் ஆகலாமா, அப்போ மகிமையின் மேல் மகிமையில மறுரூபமாகிட்டே இருக்கேன். இன்னைக்கு வார்த்தை கேட்க ரெடியா இருக்கீங்களா? எளிமை நின்று உங்க போதகரை வரவேற்பு. இஸ்ரவேல் ஜனம் 430 வருடங்களா அடிமைகளா. இந்த கதை ரொம்ப அழகா தொடங்குது, பெரிய கதை அது, சரியா? இன்னைக்கு கதை சொல்லிட்டா கேட்குறீங்களா? கதை சொன்னவன் நல்லா கேட்கலாம்ல. ஒரு நாள் ஆபிரகாம்னு ஒரு ஆளை தேவன், ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்குன்னு ஒரு மகன். அந்த மகன் பிறக்கிறதுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு நிறைய பேர் தெரியும். இந்த ஈசாக்குக்கு ஒரு நாள் குழந்தை பிறக்குது. ஈசாக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாங்க சொல்லுங்களேன்? அப்படியா, ஈசாக்கு குழந்தைலாம் இருந்துச்சா? அப்படிதான் பாக்குறீங்க. அதுல யாக்கோபு இளையவன், ஏசான்ற ஒரு மூத்தவன், 2 பேர் பிறகுறாங்க. ரெட்ட பிள்ளைகள். ஒருத்தன் காலை பிடிச்சிக்கிட்ட மேலே வரான். அவனுக்கு வைக்கப்பட்ட பேர் என்னது? இளையவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க. அவனுக்கு வைக்கப்பட்ட பேருக்கு அர்த்தம் என்ன? ஏமாத்துக்காரன். அவனுக்கு வைக்கப்பட்ட பேரே ஏமாத்துக்காரன், யாக்கோபு. இந்த யாக்கோபு ஒரு நாள் அண்ணங்காரனை ஏமாத்தி சொத்தை தான் பேர்ல, ஆமா இன்னைக்கு நடக்கிற வேலை தானே, ஏமாத்தி சொத்தை எழுதிட்டான், சொத்தை வாங்கிட்டான். சொத்தை வாங்கிட்டு இப்போ அடுத்து அண்ணன்காரன் கொலை பண்ணிடுவான்னு தெரிஞ்சும் தப்பிச்சு போறான். தப்பிச்சு போகும்போது தேவனை சந்திக்கிறான் பாருங்க. முத தடவை கனவு தான் பார்க்குறான், அதுக்கப்புறம் தேவனை சந்திக்கிறான். அங்க எழுதியிருக்கு, அவன் யாக்கோபு தேவனோடு போராடினானா. He wrestled with God. He wrestled. யாக்கோபு தேவனோடு போராடினா. ரொம்ப முக்கியம் நமக்கும் இதெல்லாம் விளங்கிறது. நம்ம போராட்டம் அழகா சொல்லியிருக்கு வேதத்துல. எங்களுடைய போராட்டம் மாம்சத்துக்கும் யுத்தத்துக்கெல்லாம் இல்லை, மாம்சத்துக்கும் ரத்தத்துக்குரியதெல்லாம் இல்லை. இவனுக்கு எங்க போராடணும்? அண்ணங்காரனோட போராடி
பிரச்சனை இல்லை, யாரோட போராடணுமோ அங்கதான் போராட பழகணும் பாருங்க. இவன் தேவனோடு போராடுனா அடுத்த நாள் காலையில ஏமாத்துக்காரன் யாரா மாறிட்டான்? இஸ்ரவேலா மாறிட்டான். அப்படிதான் இஸ்ரவேல்ன்ற ஒரு 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 ராஜ்யம், ஒரு ஒரு இஸ்ரவேல்ன்ற ஒரு தேசம் உருவாகுது. இந்த யாக்கோபுக்கு ஏகப்பட்ட குழந்தைங்க. இதுல 13 பேர். அதுல ஒருத்தன் தான் யோசேப். இந்த யோசேப்பு என்ன பண்ணிட்டான்? ஒரு நாள் கனவு ஒன்று கண்டுட்டான். தேவன் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாரு, அதை முன்கூட்டி போயிட்டு பெப்பரப்பேன் எல்லா இடத்துலையும் ஊதிட்டு இருக்கணுன்ற அவசியமே. தேவன் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னாருன்னா அது சொல்ற நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிப்பார். ஆனால் நம்ம யோசேப்புக்கு அந்த விஷயம் தெரியல பாருங்க. காலையிலேயே எழும்பி என்ன சொல்லிட்டான்? நான் கனவு ஒன்று பார்த்தேன், அண்ணன்காரன் எல்லாம் என் முன்னாடி வணங்குற மாதிரி ஒரு கனவு பார்த்தேன். இப்போ அண்ணன்காரனுக்குலாம் எப்படி இருக்கும்? உடனே பிடிச்சி கொண்டு போயிட்டு முதல்ல கொல்ல பார்க்குறாங்க. கொல்ல வேண்டான்னு அப்புறம் ஒரு குழியில் போட்டுடுறாங்க. அந்த குழியிலிருந்து அவன் எடுக்கப்படுறான். எடுக்கப்பட்டு இப்போ எகிப்துல ஒரு இடத்துல அடிமையா இருக்கிறான். இவன் இந்த 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 யோசேப்பு வந்து தேவனை அறிந்தான்ற எங்கேயுமே பெருசா வாசிக்க இருக்கா பாபு எங்கேயுமே. ஆனா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கே எவ்வளவு வல்லமை இருக்குன்னு அவன் வாழ்க்கையை பார்த்தா, இஸ்ரவேல தேவன் தெரிஞ்சு கொண்டார். ஒருத்தனை தெரிந்து கொண்டா அவன் மூலமா நடக்கிற எல்லாமே நல்லாதான், அவனுடைய இருதயமும் நல்லா இருக்கும். அது விளங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் பாருங்க. இந்த யோசேப்புக்கு தேவனுடைய பெரிய அந்த மாதிரி உறவோ இல்லை, அப்படி சொல்றதுக்கு அங்க பெருசா வாசிக்க எதுவுமே இல்லை. ஆனா இந்த யோசேப்பு தான் எங்க முத எகிப்துக்கு போறான். ஆமென். என்னவா போறான்? ஒரு அடிமையா போயிட்டு விடுவிக்கப்பட்டு இப்ப பார்வோனுடைய வலது கரமே அவர்தான். பார்வோனுடைய மோதிரத்தை மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறார். இப்ப அவரை என்ன அங்க அவர் சீல் வச்சுட்டாருன்னா அது பார்வோனே சொன்னது. இப்படி தொடங்கின ஒரு கூட்டம், இஸ்ரவேல்ன்ற ஒரு கூட்டம். இப்ப 430 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்தோம்னா எல்லாம் அடிமையா இருக்கிறான். அந்த நேரத்தில் எழுதப்பட்டிருக்கு, இவர்களுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன் எழுதியிருக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. அவர்களுடைய அழுகையை நான் கேட்கவே கேட்டு ஒருத்தனை பிறப்பிக்கிறாரு. இது வந்து தேவன் எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, காரணம் இருக்குல்ல. அதனாலதான் பழைய ஏற்பாடு என்னவா புதிய ஏற்பாட்டுடைய ஒரு நிழலா இருக்குதான். இட்ஸ் a shadow. இங்க தெரியுதா என்னோட ஒரு ஷேடோ? அது நிஜம் இல்லை, ஆனா அதுதான் முதல்ல நமக்கு காட்டப்பட்டிருக்கு. அப்படிதான் இந்த மோசேன்ற ஒரு மனுஷன் உருவாகலாம் பாருங்க. விளங்குச்சா? இதெல்லாம் சொன்னாதான் இன்னைக்கு நாங்க 2 கொரிந்தியர் 3 நீங்க நல்லா விளங்குவீங்க. இந்த மோசே ராஜாவுடைய பார்வோனுடைய இளவரசனா வளர்றான். வளர்ந்து ஒரு நாள், உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும்ல, கட்டாயம் மோசேனுடைய கதை தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. அதுல தான் முத பெரிய ஒரு படமெல்லாம் வந்துச்சு. எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்கீங்க? மோசே அந்த படம் 2 பேர் தான் பார்த்தீங்களா? அதனாலதான் கேள்வியே நிறுத்திட்டேன் பார்த்தீங்களா? நான் கேள்வி கேட்டு நான் தான் ஏண்டா இவங்க இப்படி இருக்காங்கன்னு யோசிக்கிறது. கேள்வியே என்னோட தான் இருக்கீங்களா? ஆமா, இதே இப்ப எத்தனை பேர் கடைசியா வந்த தலைவர் படம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையை தூக்கி இருந்திருப்பீங்க. மோசே படத்தை யாரு சார் பார்த்துக்கிட்டு இருக்க போறா இல்லையா? சரி கவனிங்க. இப்போ மோசேவை தேவன் தெரிந்தெடுத்து மோசேவை எகிப்துக்கு அமைச்சிட்டாரு. மோசேவும் இப்போ போயிட்டு இஸ்ரவேல் ஜனத்தெல்லாம் கூட்டிட்டு வனாந்தரம் வழியாக கடல் எல்லாம் ரெண்டா பிரிக்கப்பட்டு சாப்பாடு தண்ணி எல்லாத்தோடையும் இப்போ எங்கே வந்துட்டாங்க? 40 நாளில் காதேஷ் பர்னியான்ற ஒரு இடத்துக்கு. இங்கே தான் நம்ம கதை தொடங்குது. என்னோட தான் இருக்கீங்களா? காதேஷ் பர்னியான்ற ஒரு இடத்துக்கு வந்தோன்னு தேவன் என்ன சொல்றாரு? உனக்கு
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது உனக்கு எதிரே இருக்குது, நீ போய் அதை சுதந்தரித்து கொள். என்ன வார்த்தை? அதை போய் நீ சுதந்தரித்து கொள். இது நம்மளுடைய டாபிக்கே இல்லை. நான் I'll pause here just to say something. தேவன் மோசே இடத்துல என்ன சொல்றாரு இந்த ஜனங்கள் கிட்ட? நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொன்னேனோ அதை நான் செஞ்சுட்டேன், நீ போய் சுதந்திரித்து கொள். இயேசுவும் சிலுவையில் என்ன சொல்றாரு? என்னெல்லாம் செஞ்சு முடிக்கணுமோ அதெல்லாம் நான் செஞ்சு, அப்ப எனக்கும் உங்களுக்கும் வேலை என்னது? போய் சுதந்திரித்துக்கொள். அதை நம்ம பண்றோமா இல்லையான்றதான் கேள்வி. பாருங்க, தேவன் செய்வார், தேவன் செய்வார், தேவன் செய்வார் இல்ல, நீ போய் சுதந்திரித்து கொள். You must learn the art of receiving your inheritance. சரி, என்னோட தான் இருக்கீங்களா? இப்போ இந்த மோசே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள். பாருங்க, ஒரு நாள் இவர் மலை ஏறி மேல போயிட்டாரு. போனவரை 40 நாள் காணோம். 40 நாளும் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அங்க உட்கார்ந்து தேவனோடு உரையாடிட்டு இருக்கிறாராம். உங்களால அது இமேஜின் பண்ண முடியுதா? 40 நாளா there's no, வேதத்தில் எழுதியிருக்கு, சாப்பிடவும் இல்லை, தண்ணி எதுவும் குடிக்கவும் இல்லை. அங்க தேவனோடு 40 நாளா அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை முடியும் போது இவனுடைய கையில அந்த 2 அந்த என்ன சொல்ல, அந்த 10 கட்டளைகள் எழுதப்பட்டிருந்த அந்த 2 கற்பலகைகள் அவன் கையில கொடுக்கப்பட்டது. மனுஷன் தான் தெரியுமே, மோசே 40 நாள் காணானோன இவன் கீழே இங்க போராட்டமா போராடுறான். மோசே எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, நாங்க நீ சாக போறோம்னு ஆரோனை பிடிச்சி எங்களுக்கு ஒரு கடவுளை நீ உண்டு பண்ணோன்னு ஆரோனும் உற்சாகமா இருக்கிற தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதை உருக்கி ஒரு கண்ணுக்குட்டியுடைய சிலையை செஞ்சு, இதோ உன் அவன் யாரா இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதோ behold your God-ன்றான். மோசே இறங்கி வராரு. இங்க ஒரு கண்ணுக்குட்டியும் செஞ்சு வச்சுட்டு, அதை மட்டும் செஞ்சு வச்சிருந்தா பரவாயில்ல, நம்ம அதை சொல்லக்கூடாத விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. இந்த கண்ணுக்குட்டியை சுத்தி மோசே அதை பார்த்து கோபம் வருது அவருக்கு. வந்த கோபத்துல இந்த 2 கற்பலையிலும் தூக்கி வீசுறாரு. வீசி அன்னைக்கே 3000 பேர், அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. 3000 பேர் செத்துட்டான். அதுக்கப்புறம் கேட்கிறாரு, யாரெல்லாம் இந்த தேவனுக்காக நிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் என் பக்கமா வாங்கணும்னு வந்துட்டான் ஒரு கூட்டம். இப்ப என்ன இல்ல கையில? இப்ப அந்த கற்பலகை இல்ல கையில. அதுல என்ன கடவுள் எழுதி இருந்தாலும் இவன் யாருக்கும், என்னோடதான் இருக்கீங்களா? முறை கடவுள் என்ன எழுதினாருன்னு யாருக்கும். ஆமா. அப்ப திரும்ப இப்ப மோசே கேட்கும் போது அந்த 33வது அதிகாரம் நீங்க வாசிக்கணும். என்னது? எக்ஸடஸ், யாத்திராகமம் 33 நீங்க வாசிக்கணும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்ஸ். அதை வாசிக்கும் போது ஒரு மனுஷன் தேவனோடு எப்படி தேவனோட அவன் எப்படிப்பட்ட ஒரு உறவை அவன் உண்டாக்கி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிறான். தேவன் சொல்றாரு, நீ இப்ப எல்லாத்தையும் எடுத்துக்க. இவன் சொல்றான், நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன்றான். அங்க பயங்கர பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அங்கதான் இவனுக்கு அங்க தொடங்குது அந்த கான்வர்சேஷன். அங்க தொடங்கி 34 எல்லாம் போயிட்டு இருக்கு. மோசே இப்ப என்ன கேட்கிறான்? எனக்கு உங்களுடைய வழிகளை show me your ways. அப்புறம் கேட்கிறான், நீங்க கடந்து போங்க, நான் உங்களை பார்க்கணும். அவர் சொல்றாரு, நீ என்ன பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாத்துக்கும் நான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது திரும்ப தேவன் சொல்றாரு, நீனே 2 கற்பலைகளை செதுக்கி எடுத்துட்டு வா, திரும்ப நான் அதுல நான் சொல்றேன், நீ இனி. இப்ப திரும்ப எங்க போயிட்டாரு இவரு? என்னோட தான் இருக்கீங்களா? பார்த்தீங்களா எப்படி கதை கேக்குறீங்க? கதை சொன்னா
திரும்ப மலைக்கு ஏறி போயிட்டாரு. தேவன் சொல்ற வேற யாரும் வரக்கூடாது, நீ மட்டும்தான் வரணும். மேல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப தேவன் திரும்பவும் பேசுறாரு. திரும்பவும் 40 நாள் தண்ணீரும் இல்ல, சாப்பாடும் இல்ல. 40 நாள் மலையில இருக்கிறாரு. இருந்து இப்ப திரும்பவும் அந்த கற்பலகையோட மலையில இருந்து இறங்கி வராரு. ஆனா இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா மோசேவை பார்த்தாலே எல்லாம் பயப்படுறான். மோசேவை பார்க்க அவனை பார்க்க முடியாம எல்லாம் பயப்படுறாங்க. நீ தேவனோடு இருந்து பழகிட்டா அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. அதுதான் முதலாவது. உங்களுக்கு விளங்குறது இல்லை. தேவனுடைய பிரசன்னத்துல if you train yourself to be in the presence of the Lord, அப்படிதான் உலகம் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறதெல்லாம் அப்படிதான் பார்க்கும். பார்த்தாலே யாராய் வேணாம் பார்க்கும். இவன் அன்னைக்கு இறங்கி வரான், யாரையும். ஏன்னா அன்னைக்கு புதுசா ஒன்று நடந்திருக்கு. அது வரைக்கும் வேதத்துல அப்படி ஒரு விஷயம், ஹலோ, அது வரைக்கும் வேதத்துல அப்படி ஒரு விஷயம் இல்ல, யாரும் பார்த்தது இல்லை. இந்த முறை இவர் 2 பலகையும் பிடிச்சிட்டு கீழே இறங்கி வராரு. அவருடைய முகம் மின்னுதான், பிரகாசிக்குதான். இந்த பல்பு போட்டா எப்படி இருக்கும், அதை பார்த்து அவன் பயப்படுறான். அவருடைய முகம், உங்களால அதை யோசிக்க கூட முடியுதா? நான் உட்கார்ந்து 2-3 தடவை யோசிச்சு பார்த்து எப்படி இருந்திருக்கும், என்ன மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? எனக்கு ஏதாவது அப்படி ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தேன். ஒரு அந்த நமக்கு ஒரு புரிதல் வரும்ல. ஆனா அப்படி எதுவும் பெருசா இல்லை. அந்த என்னோட தான் இருக்கீங்களா? மோசே இப்ப தனியா ஒரு கூடாரத்தை கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காரு. ஏற்கனவே 33 வாசிங்கன்னா அந்த கூடாரத்துக்குள்ள போயிட்டாரு. அப்புறம் மக்கள் இடத்துல வரும்போது ஒரு திரைச்சீலை அவருடைய முகத்துல மூடி இருக்கு. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? திரைச்சீலை. அதுக்கப்புறம் உள்ளுக்கு போவாரு. தேவன் இடத்துல போகும்போது அதை கலட்டி வச்சுப்பாரு. ஆனா மக்கள் இடத்துல வரும்போது திரும்ப ஓட்டிப்பாரு, முழுசா மூடிடுவாரு. அப்ப யாருக்கும் அது தெரியாது. என்னோட தான் இருக்கீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பயங்கரமா கதை கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப இது கொஞ்ச நாள் இப்படியே இந்த கதை ஓடிட்டு இருக்கு. எத்தனை பேர் 2 கொரிந்தியர் 3 வாசிங்க? நிஜமாலுமே வாசிங்களா? வெரி குட். இப்படி பயங்கரமா இருக்கீங்க எல்லாரும். சரி, இப்ப 2 கொரிந்தியர் 3க்கு போவோமா? இன்னைக்கு ஒரு அதிகாரத்தையே வாசிக்க போறோம், சரியா? ஆனா இப்பதான் கதை முடிஞ்சு இல்ல, இனி உடனே அப்பா இனிதான் கவனிக்கணும். 4வது வசனத்துல இருந்து வாசிக்க போறோம். என்ன எழுதி இருக்கு பாருங்க. 4வது வசனத்துல இருந்து 1 2 3. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமா இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாங்கள், முதலாவது என்னோட தான் இருக்கீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்து மூலம், பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னது பாருங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைனா, எங்களால எல்லாம் முடியும்னு நாங்களே எங்களை தகுதி. இது ரொம்ப முக்கியம். போன வாரம் சொன்னேன், நீங்க எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னைக்கு உலகத்துல வேற யாருமே are not the chosen ones except you. You are the chosen generation. என்னோட தான் இருக்கீங்களா? வேற யாரும் chosen கிடையாது. நீங்க தான் chosen generation. என்னோட தான் இருக்கீங்களா? நீங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த, என்னது ஜெனரேஷன் திடீர்னு அர்த்தம், அந்த சந்ததி. நீங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததி. என்னோட தான் இருக்கீங்களா? பாருங்க, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இத பவுல் எழுதும்போது எனக்கு பவுல மட்டும் பார்த்தேன்னா அப்படியே கட்டி பிடிச்சி
சார் உங்களால எங்க வாழ்க்கையெல்லாம் இப்படி மாறிடுச்சு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. யாருக்கு? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சந்ததிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் எங்களை தெரிந்து கொண்டார். நாங்க எங்களை தகுதிப்படுத்திக்கல, அவரே எங்களை தகுதியும் படுத்தி இருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? தேவன் எங்களை தெரிந்து கொண்டார், தகுதிப்படுத்தி இருக்கிறாரு. நமக்கு அது முதல்ல விளங்கணும். அது விளங்கலன்னா மிச்சம் எதுவும் விளங்காது. தேவன் எங்களை தகுதிப்படுத்தி. வாட்ஸ் தி வேர்ட் இங்கிலீஷ்? யாரா வாச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன எழுதிருக்கு? sufficient, all sufficient. அது ஒரு நல்ல வார்த்தை இல்லை. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? சரியா, பரவாயில்ல, திரும்பி போயிடுவோம். அதான் so beautiful, no? So see, sufficient meaning he is enough. That's the meaning. தேவன் நம்மளை முழுசா தகுதிப்படுத்திட்டாரு. வாசிங்க. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி. எதுக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறாரு? புது உடன்படிக்கை. என்ன கொஞ்சம் பாருங்க எல்லாரும். எதுக்கு தகுதிப்படுத்தி இருக்காரு? புதிய உடன்படிக்கையின் கர்த்தாவே, உங்களை அவர் தெரிந்து கொண்டார், உங்களை தகுதிப்படுத்தி இருக்காரு. எதுக்கு? அப்படின்னா இந்த வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நோக்கம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன் சொல்லும் போது மைக்கு பிடிச்சு பேசுற மட்டும் ஊழியக்காரன் இல்ல. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய in your lane you are a minister of the new covenant. யார புடிய பாபு ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் அந்த கடையை நடத்தி அதுல வரவங்களை என்ன பண்றார், வேலை செய்யறவங்களை என்ன பண்றார், அவங்க குடும்பம் அதுல எப்படி வளருது, அதுல வர பணத்தை வச்சு அவர் என்ன பண்றாரு, இதெல்லாமே என்னது? ஊழியம். உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இது ஊழியம் இல்ல. நீங்க எங்க என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய. you have an assignment. அந்த அசைன்மென்ட் முதலாவது என்ன சொல்லலாம்? you are ministers of the new covenant. போய் படம் எடுக்கிறோமா, ஒரு படத்தை டைரக்ட் பண்றோம், அதுதான் என்னுடைய ஊழியம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனா இருக்கிறேன். நான் செய்யறது மூலமாக எப்படி இயேசு பிரபலமாக போறாரு, நான் செய்யறது மூலமாக தேவனுடைய ராஜ்யம் எப்படி வெளிப்பட போகுது, நான் செய்யறது மூலமாக எத்தனை பேர் என்னத்தை விளங்கிக்க போறான்றதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியம். அதுக்கு உங்களுக்கு மைக் தேவையில்ல, நீங்க செஞ்சிட்டு இருக்க வேலை போதும். என்னோட தான் இருக்கீங்களா? இப்ப புதிய உடன்படிக்கைனா என்னது சொல்லுங்க சீக்கிரமா. போன முறையும் பேசிட்டு இருக்கும் சொன்னேன், நீங்க ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள், மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. ரெண்டே வகுப்பு தான் இப்ப இருக்கு. கிருபையை பெற்றுக்கிட்டியா இல்ல. ஹலோ. புதிய உடன்படிக்கை என்ற கிருபை அல்ல. புதிய உடன்படிக்கைக்குள்ள என்ன இருக்கு? புதிய உடன்படிக்கை என்னது? ஆவி. It's the spirit. நிறைய இருக்கு. என்னோட தான் இருக்கீங்களா? அதை சொல்லி முடிச்சிடுறேன். பவுல் கலாத்தியரை பார்த்து என்ன சொல்றாரு? முட்டாள் கலாத்தியர்களே. அது முட்டாள்னா அதானே, என்னது? புத்தி இல்லாத. ஏன்டா இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு தப்புன்னு எங்க போயிடுறாரு? நீ உன்னுடைய கிரியைகளாக ஆவியானவரை பெற்றுக்கிட்டியா? Did you receive the spirit by works? அப்படின்னு அங்க போயிடுறாரு. பவுல் எழுதுறது என்னன்னு வாசிச்சுட்டு கரெக்டா வாங்க, உங்களுக்கு விளங்கிரும். புதிய உடன்படிக்கை
வாசிப்போமா? என்னோட தான் இருக்கீங்களா? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுதப்பட்டது என்னது சொல்லுங்களேன்? எழுதப்பட்டது என்னது? எங்க எழுதப்பட்டது? அதனாலதான் அந்த கதை எல்லாம் சொன்னேன். எங்க எழுதப்பட்டது? அந்த யாரு எழுதுனா? இந்த புதிய உடன்படிக்கை ஆவிக்குரியதாய் இருக்கிறது, எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து என்ன பண்ணுதான்? எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த எழுத்தை தூக்கி வீசும் போதே என்ன நடந்துச்சு? 3000 பேர். அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஆவியானவர் வந்து இறங்குற நேரத்துல என்னாச்சு? அதே 3000 பேர். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. என் கூட தான் இருக்கீங்களா? தொடர்ந்து வாசிப்போமா? எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களினால் இருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த. இப்ப அந்த ஊழியத்தை இப்ப அவர் என்னன்னு பவுல் எழுதுறாரு? மரணத்துக்கு. என்னோட தான் இருக்கீங்களா? அதை என்னன்னு சொல்றாரு? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். அப்படின்னா உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, தகுதிப்படுத்திருக்கிறாரு, ஊழியக்காரன் ஆக்கியிருக்காரு. மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்யறதுக்கு இல்ல. விளங்குதா? அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியம் என்ன ஊழியம்? என்ன எழுதியிருக்கு வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமையின் பிரகாசம் உண்டானபடியால். என்ன சொல்றாரு? இந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேவின் முகத்தில் மகிமையின் பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. அததானே நம்மளும் பார்த்தோம், அததான் இங்கேயும் சொல்றாங்க. ஆனா இந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேவின் முகத்தில் இருந்த பிரகாசத்தையே பார்க்க கூடாம அப்புறம் என்ன சொல்றாரு? ஒளிந்து போகிற மகிமையுடைய அப்படின்னு திரும்ப சொல்றாரு. அப்படி பிரகாசமா ஒரு மகிமை இருந்துச்சு இல்ல, அது ஒளிந்து போகிற மகிமை. அவர் யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப என்னது? முதலாவது சொல்றாரு மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், ஒளிந்து போகிற மகிமை. இப்படியே சொல்லிட்டு வராரு. ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, உங்களோட உட்கார்ந்து ஒரு நாள் என் முகம் ஜொலிச்சிருச்சுன்னா எனக்கு போதும் சார்னு தோணுது. விளங்குதான் நான் சொல்றது? what a beautiful thing. அப்படியெல்லாம் நமக்கு நடக்காதா? இல்லையா? அதை பார்க்கும்போது, ஏன்னா இட் இஸ் சோ ஷைனி. அதை பார்க்கும்போது அப்படி அவ்வளோ குளோரியஸ், அழகா இருக்குது. அது ஐயோ அது எனக்கும் வேணும்னு தோணுது. ஆனா இவர் பவுல் எழுதும் போது, அப்ப நான் பவுலை பத்தி சொல்லணும். பவுல் முகத்துல ஒரு நாளும் ஒரு ஒளியை பார்த்து குருடானாரு. அவர் முகம் ஆனா சாட்டை அடி மேல சாட்டை அடி செத்து தூக்கி வீசப்பட்டாரு. கல்லடி பட்டு கப்பல்ல அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவர் சொல்றாரு அது ஒளிந்து போகிற மகிமை. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம் இருக்கே, அது உன் கண்ணுக்கு பார்க்கும்போது அப்படி பயங்கர கிளிட்டரிங்கா கிளாமரஸா இருக்காட்டியும் இதுலதான் மகிமையே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் இயேசு அப்படியே அக்கினியா நெருப்பா வராம அந்த சிலுவையில ஒரு துணி கூட இல்லாம
அவர் மேல் அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. அதுல தான் மகிமை இருக்குதான். இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையில ஒன்ன மட்டும் நீங்க விளையங்கிட்டீங்கன்னா, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க புதிய உடன்படிக்கையின் ஊழியம், இதை நான் முழுமையா அழகா கீர்த்தியா செய்யற நேரத்துல அவருடைய மகிமை, அந்த மகிமையுடைய பெருசா இதுல இருக்கும். விளங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லணுமே. உங்களுக்கு விளங்கி எத்தனை பேர் விளங்குது நான் பேசிட்டு இருக்குது? மகிமை எதுல இல்ல? உன் கண்ணால நீ பார்த்து எது பயங்கரம் நினைக்கிறியோ அதுல மகிமை. தொடர்ந்து வாசிப்போமா? ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தா, அந்த ஒளிந்து போற மகிமையுடைய ஊழியமே அப்படிப்பட்ட ஊழியமா இருந்தா, இந்த அடி வாங்கி திட்டு வாங்கி இங்கேயும் அங்கேயும் போகும்போது நம்மளை போட்டு உருட்டி பிச்சு எடுக்கிற இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை, இன்னும் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். எத்தனை பேர் விளங்குது நான் பேசிட்டு இருக்குது? நம்ம என்ன நினைச்சிடறோம் உடனே, அதுவே அப்படி பயங்கரமா இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஹலோ, இந்த புதிய உடன்படிக்கையே வேற, நம்ம இயேசுவே வேற, இந்த உலகத்துல நம்ம கொடுக்கப்பட்டிருக்க வாழ்க்கையே. ஆனா அந்த வாழ்க்கையுடைய மகிமை அவ்வளவு. ஆமா, பிரகாசம்னா எப்படி? என்ன பிரகாசத்தை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கிறோம்? என்னோட தான் இருக்கீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? கொஞ்சம் இருங்க, இதை வாசிச்சிருவோம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால், அதை திரும்ப இன்னொரு வார்த்தையை கொண்டாண்டாரு. அதை என்ன சொல்றாரு? ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிற ஊழியமே அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால், நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நீதியை கொடுக்கிற ஊழியம் எவ்வளவு மகிமையாய் இருக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு? இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. இந்த ஊழியத்தின் சிறந்த மகிமைக்கு முன்பதாக இந்த மகிமை, அது ஒளிந்து போகிற மகிமை, இது சிறந்த. என்னோட தான் இருக்கீங்களா? ஒளிந்து போகிற மகிமை சிறந்த மகிமை. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. ஒளிந்து போகிற மகிமை அப்படி இருக்குன்னா, இந்த மகிமை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க போகுதான். வேதத்துல இருக்கு, தேவனுடைய மகிமை இந்த பூமியை நிரம்பி எழுந்து பிரகாசி. அந்த மகிமை யார் மேல வந்திருக்கான்? யார் உங்க மேல உதித்திருக்கா? அவன் அங்க ஒருத்தர் ஏதோ ஒரு ஒளிய கொண்டுட்டு வந்தாரு. அது காணாம போகிற ஒளி. ஆனா அந்த உண்மையான ஒளி அவர் இப்ப அவர் எங்க இருக்காரு? the light of the world, where is he? நானே உலகத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ள. விளங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது? கொஞ்சமாவது விளங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறேன்? என்னோட தான் இருக்கீங்களா? இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததுனால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால், இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாய் நாங்க இருக்கிறோமா? என்ன நம்பிக்கை? ஒளிந்து போகாத நிரந்தரமான சிறந்த மகிமையை உடையவர்கள் நாங்க என்ற நம்பிக்கையை பெற்று, அந்த நம்பிக்கை உள்ளவர்களாய் நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு, மேலும் ஒளிந்து போகிற முடிவை, அந்த மகிமையை இஸ்ரவேல் ஜனம் நோக்கி பாராதபடிக்கு
மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. மோசே எதுக்கு முக்காட போட்டுக்கிட்டு இருந்தாராம்? அந்த மகிமை ஒளிந்து போகுதான், அதை யாரும் பார்க்க. ஆனா நானும் நீங்களும் இனிமே அப்படி வாழ வேண்டியது இல்ல. நாங்க நிரந்தரமாக தேவனை பெற்ற அவர் என்றைக்கு உன்னை விட்டு ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. உன் கூடவே உனக்குள்ளவே நீனே அவருடைய ஆலயமாய். விளங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது? அவர் மூடிக்கொண்டு வாழ்ந்த மாதிரி இனிமே நம்ம நீ தைரியமா நடக்கலாம். ஏன்னா உன்னுடைய மகிமை அப்படிப்பட்ட. ஹலோ, விளங்குதான் நான் பேசுறேன்? அடுத்து என்ன எழுதியிருக்கு பாருங்க. அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. ஆமே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர். கொஞ்சம் இருங்க. இங்கதான் நம்ம திரும்ப நிக்கணும். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் கர்த்தர்னா என்னது? விளங்கும். கொஞ்சம் இங்கிலீஷ்ல போங்க. Nevertheless, when one turns to the Lord, புதிய ஏற்பாடுன்றது ஆவிக்குரிய ஆவியின் ஊழியம். அப்ப ஆவியினுடைய ஊழியம்னா ஆவியானவர் பத்தி சொல்லும் போதே முதல்ல அவர் என்ன ஒண்ணு செய்ய போறாரு. போன முறை நான் சொன்னேன், அவர் வந்ததே இதுக்கு. முதலாவது அவர் வேலையே என்னது? இப்படி கிடையாது. நம்ம தான் அவரை தர இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அவருடைய வேலை நம்மள. உங்களுக்கு விளங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது? அப்ப என்ன, இப்ப என்ன தகுதிப்படுத்திட்டாரு இல்லையா? உங்களை தெரிந்து கொண்டு உங்களை தகுதிப்படுத்திட்டாரு. தகுதிப்படுத்தி இப்போ உங்களுக்கு யாரை கொடுத்திருக்கிறாராம்? when you turn to the, இந்த ஆவியானவர், அடுத்த வசனம் சொல்லுது கர்த்தரே ஆவியானவர். இந்த கர்த்தர் என்ற வார்த்தை வந்து லார்ட், காட் இல்ல, லார்ட். லார்ட்னா யாரு? ஒரு ஆண்டவனுடைய ஆண்டவன்னா என்னது? ஆண்டவன்னா ஆளுகையோட. யோசுவாட்ட ஒரு நாள் கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு? I am the Lord of the Lord. சேனைகளின். ஒரு ஆண்டவனுடைய வேலை என்னது? ஆளுகை வந்து ராஜா பண்ணிட்டு போட்டோம். ஒரு ஆண்டவன் என்ன பண்றான்? A Lord. நான் வந்து சேனைகள்னா யுத்தம் பண்றவர்களுடைய I am the Lord of hosts. Lord of hosts. ஒரு ஹோஸ்ட், ஒரு ஆர்மியோட தலைவன் என்ன சொல்லுவாரு, என்ன செய்வாரு? அந்த ஆர்மிக்கு என்ன கொடுப்பாரு? கமாண்ட்ஸ், கட்டளைகள் கொடுப்பாரு. அவர் கொடுக்கிற கட்டளைகள் வந்து நியாயப்பிரமாணம், அந்த கட்டளைகள் இல்ல. அதான் இயேசு சொல்றாரு, நீ என்னுடைய கட்டளைகளை கை கொண்டால். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை எங்க வந்து நிக்குது இப்போ? நீ என்னைக்கு தலைவனாகிற நின்றுட்டு அவரு கீழே போய் நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன்னு திரும்பும் போது எல்லா திரைச்சீலைகளும் கிழிக்கப்பட்டு நிரந்தரமான ஒரு மகிமை உண்மையில் வந்து ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. என்ன விளங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது? கர்த்தரே
ஆவியானவர். சொல்லுங்க, கர்த்தரே. சத்தமா, கர்த்தரே. The Lord is spirit. The Lord is spirit. விளங்குதா? என்னோட தான் இருக்கீங்களா? நேரம் வேற ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3 வாசிக்கும் போது இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்க? பாருங்க, இது ரொம்ப கவனமா இதெல்லாம் கவனிக்கணும். அப்ப ஆவியானவர் ஆவியானவர், நம்ம ஆவியானவர் எங்க தெரியுமா நம்ம கொண்டாந்து வச்சுட்டோம்? அப்படியே நம்ம இந்த வர்ஷிப் பண்ணும்போது அப்படியே பிரசன்னத்தை உணர்ந்து அப்படியே லைட்டாக புல்லரிக்கும். அந்த நேரத்தில் ஆவியானவர் இறங்கி உள்ளார். அவனோன்னு எல்லாரும் இறங்கிட்டார் சார், சாமி இறங்கிருச்சுன்ற மாதிரி இல்லையா? விலங்குதான் நான் பேசுறது. இறங்கிட்டாரு இல்ல இல்ல, அவர் யாரு? அவர் தான், அவர் ஆண்டவன். அவருடைய வேலையே வழி நடத்தணும்னு அவர் சொல்லும் போது, இங்க பாருடா, டே தயவு செய்து வாடா கண்ணா, இப்படியே வாடா. அப்படியும் ரோமர்ல எழுதி இருக்கு. ரோமர் 8 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியும் எழுதி இருக்கு. ஏன்னா அவர் அன்பு தானே, God is love. ஆனாலும் அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். He is the Lord of hosts and that Lord is spirit. விளங்குதா? அப்ப அவரோட உட்கார்ந்து நெகோசியேட் பண்ணாம அவர் கீழே வந்துட்டோன்னு வைங்க. என்னோடதான் இருக்கீங்களா? நம்ம அதாவது நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த புதிய உடன்படிக்கை நம்ம வாசிச்சுட்டு என்ன நினைச்சதும், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவன் எல்லாம் அவன் ஏதோ சும்மா, அதுல இருந்தவன் எல்லாம் என்ன தெரியுமா? ஒருவேளை அவன் பண்ண என்ன சொல்லுங்க, அதுல இருந்தவன் அத்தனை பேரும் வைராக்கியத்தோட நீங்க சொல்லுங்க சார் நான் பண்றேன். அத்தனை பேரும் அப்படிதான் வாழ்ந்தான். ஒரு நாள் தேவன் வந்து பேதுருவிட்டு, நீ என்ன நிஜமாலுமே நேசிக்கிறியா அப்படின்ற அந்த நேரம் வர வரைக்கும் பேதுரும் உழப்பிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பேதுரு, நீங்க சொல்லுங்க அதை மட்டும் செய்யறேன். அங்க போகணுமா நான் போறேன், இங்க நிக்கணுமா நிக்கிறேன். விலங்குதான் நான் பேசிட்டு இருக்குது. அதனாலதான் பவுல் என்ன ஆச்சுன்னா, என்னைக்கு அவங்க ஓகேன்னு சொன்னாங்களோ அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்கிறதுக்கு நிரந்தரமான ஒரு மகிமையை பெற்றுக்கொண்டார்கள். நீங்க செய்ய வேண்டிய நிறைய இருக்கு, செய்ய முடியாம இன்னும் சொதப்பிட்டு தான் இருக்கீங்க. ஒரு நிரந்தரமான மகிமையை தேவன் கொடுக்கிறாராம். அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார், அதன்படி நான் வாழ்றேன். I am here to do your will, oh Lord. I am here to do your will. அந்த கிருபையில நான் சொல்லுவேன் நிறைய விஷயத்தை தொலைச்சிட்டோன்னு. அதுல தொலைச்சு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தம். என்னெல்லாம் பேசிடுவோம்னா, எனக்கு நான் அவர் ஓகே, நான் என்ன பண்றேன்னா ஓகே, இல்ல அவரு இன்னும் யாரு? அவர் ஆண்டவர். இப்ப விளங்குதா அந்த ஆவியானவர்? அப்ப நான் நீ போய் கேட்கிறேன், தேவனே உங்களுடைய இன்றைக்கு உங்களுடைய சித்தம் என்ன? அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு அவர் நம்மளை வழி நடத்துறாரு. எதுக்கு நேரா வழி நடத்துறாரு? அவருடைய சித்தம் தான் உன்னுடைய நோக்கம். உங்களுக்கு விளங்கினா, அவருடைய சித்தம் உங்களுடைய நோக்கம். உங்களுடைய நோக்கத்துக்கு நேரா தான் வழி நடத்துறாரு. ஆனா அதுதான் அவருடைய. ஆனா அதுக்குள்ள அவர்கிட்ட கேட்காம போக முடியாது. பாருங்க, விளங்குத நான் பேசிட்டு இருக்கிறது. நான் இன்னைக்கு உங்களெல்லாம் சீரியஸா சொல்றேன். எதையோ செஞ்சுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு டெய்லி காலையில் எழும்பி வாழ்க்கை ஏதோ உங்களுக்கே டயர்ட் ஆகாதா? Don't you get tired living that way? ஹலோ, தேவனை பார்த்து சொல்லுங்க, let me do your will, oh Lord.
எனக்கு இந்த உலகத்தில் மிஞ்சின இன்னொரு எவ்வளவு 50 60 நீ உங்க ஆசைப்படி. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், தாவீதை பத்தி எழுதியிருக்கு, அவனுடைய சித்தம் நிறைவேறின போது அவனுடைய அந்த சந்ததிக்கு அவன் செய்ய வேண்டியதை அவன் செஞ்சு முடிச்சோன்னா அவன் நித்திரை அடைந்தான். ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? விலங்குதான் நான் பேசுறது. உங்க வாழ்க்கையில நோக்கம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. நீங்க புதிய உடன்படிக்கையின் ஊழியர்காரர்களா இருக்கீங்க. உங்களை தெரிந்திருக்கிறாரு, உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறாரு, ஒரு ஊழியத்தையும் கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த ஊழியத்துக்கு தேவையான நிரந்தரமான மகிமை உங்களுக்குள்ளேயே இருக்குது. ஆனா எழுதியிருக்கு, யாரெல்லாம் ஆண்டவரேன்னு திரும்புறாங்களோ, சும்மா தேவன் என்னை நேசிக்கிறாருன்னு இல்லை, ஆண்டவரே அந்த திரைச்சீலையெல்லாம் தூக்கி வீசப்பட்டு அந்த மகிமை நிறைந்தவர்களா, அந்த கடைசி வசனத்தில் எழுதி அந்த மகிமை நிறைந்தவர்களா, ஆவியானவர் என்ன பண்றாராம், அவனை வழி நடத்தி அவனை ஒரு நாள் தேவனை போலவே மறுரூபமாக்கி வச்சிடுறாராம் நம்மளை. அதெல்லாம் இப்ப யோசிக்கிறது கூட விசுவாசம் இல்லை. உங்களுக்கு இருக்கா? தேவனை போல மறுரூபமாகிறதுனா என்னது? முதல்ல அதெல்லாம் யோசிக்கணும் இல்லை, சும்மா சொல்றதுக்கு முன்னாடி. ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் நடக்க போகுது. யாரெல்லாம் அந்த தேவனே என் ஆண்டவனே அங்கெல்லாம் இப்ப நடந்துகிட்டும் இருக்கு. சொல்றீங்களா அவரை பார்த்து, தேவனே let me do your will, help me do your will. உங்க சித்தத்தின்படி அந்த இடத்தை நான் திரும்ப உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்க சித்தம், என்ன வழி நடத்துங்க. விளங்குதா? அவர் என்ன சுகப்படுத்துறது அவர் சித்தமா இல்லையா? அந்த மாதிரி மொக்கையான கேள்விக்குள்ளெல்லாம் போயிடக்கூடாது. உங்களை சுகப்படுத்துறது தான் அவருடைய சித்தம், நீங்க நல்லா இருக்கணும்ன்றதான் அவருடைய சித்தம். அதையும் தாண்டி அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த விரும்புறாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியத்தை நீங்க சரியாக செய்து முடிப்பதற்கு. அதை சொல்லுங்க, தேவனே help me do your will. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னுடைய வாழ்க்கையில நீங்களும் ஒரு ஆண்டவரா இருங்க. Be my Lord, be my Lord, not just lovey-dovey. என்னோட தான் இருக்கீங்களா? ஜெபிப்போமா?